எல்லோருக்கும் வணக்கம். நான் அட்வொகேட் செந்தில்குமார் ஈரோட்டிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக போகிறேன். ஆல்ரெடி நம்ம முதலமைச்சர் விஜய் சார் அவர்களுக்கு, ஜோசப் விஜய் சார் அவர்களுக்கு ஒரு பதிவு அனுப்பியிருந்தோம். அந்த பதிவோட கரெக்டாக நான் இந்த வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். இந்த வீடியோவில் அடுத்த ஒரு தாழ்மையான வேண்டுகோளாக நான் முதலமைச்சர் அவர்களுக்கு வைக்கிறது என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு மோர் தென் 40 to 50 இயர்ஸாக இங்கே எதுவும் டேமும் கட்டலை. காமராஜருக்கு அப்புறம் இங்க அணைகள் எதுவுமே கட்டப்படலை. அதுக்கான தயவு செய்து ஏதாச்சும் ஒரு ஆல்ரெடி நம்ம இந்த ஊட்டி அந்த அந்த பெல்ட்டில், மேற்கு தொடர்ச்சி மலை பெல்ட்டில் நமக்கு அணை கட்டுறதுக்கான நிறைய ப்ரொப்போசல் இருக்கு. இதை நிறைய தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் கூட ரெக்கமெண்ட் பண்றாங்க. இதை அவர் ரிசர்ச் பண்ணிட்டு கூட அது சம்பந்தமாக கண்டிப்பா டெஃபினட்டா விஜய் ஒரு அணையை கட்டினாரு, விஜய் சார் இதை கட்டினாங்க அப்படிங்கிற ஒரு கண்டிப்பான ஒரு காமராஜருக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் ஒரு அணையை கட்டினாங்க அப்படின்னா, இங்க இருக்க கனிம வளங்களையும் நீர் வளங்களையும் விவசாயத்துக்கும் ஒரு உயிர் கொடுக்கக்கூடிய விதமாக கண்டிப்பாக ஒரு அணை கட்டுவதற்கான பணியை தயவு செய்து என்னோட தாழ்மையான 2வது வேண்டுகோள். முதல்ல மதுவிலக்கு துறையை சார்ந்து கொள்முதல்ல இங்க இருக்கிறவங்கள்ட்ட மட்டும் கொள்முதல் பண்ணக்கூடாது. அரசியல் சார்ந்து பினாமிகள் மூலம் நடத்தப்படக்கூடிய மது தொழிற்சாலைகளில் பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம். ஓப்பன் டெண்டர் மூலம் பண்றது மூலமா இங்கோட கொள்முதல் விலை குறையும். உங்களோட நலத்திட்ட உதவிகளை இதை பண்ணலாம். பிளஸ் கள்ளச்சந்தையை ஒழிக்கலாங்கிறது என்னோட முதல் பதிவா இருந்துச்சு. இது 2வது பதிவா சொல்றேன். 2வது பதிவுல தயவு செய்து ஒரு அணை கட்டுவதற்காக ஒரு குழுவை நியமித்து தமிழ்நாட்டில் எங்கு அணை கட்டினால் தமிழ்நாட்டினுடைய விவசாயத்துறையும் பாசனத்துறையும் பாதுகாக்கப்படுங்கிறத நீங்க ரிசர்ச் பண்ணுங்க. அதுக்கான ஒரு டீமை ஃபெச் பண்ணக்கூடிய ஒரு குழுவை நியமிச்சு அதை பண்ணணுங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். இந்த பதிவு உங்களுக்காக பண்றது ஈரோட்டிலிருந்து வக்கீல் செந்தில்குமார் இந்த பதிவு போடுறேன். இது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. முதலமைச்சரோட தாழ்மையான கவனத்திற்கு இதை கொண்டு செல்றதுக்கு நானும் லெட்டர் அனுப்புறேன். போன தடவையுமே நான் அனுப்பியிருந்தேன். இன்னும் அதற்கான பதில் வரல. அதுக்கான ரெமடி எதுவும் இல்லை. கண்டிப்பா செய்வாங்க. அவங்க கடுமையான பணிகளுக்கு நடுவில் இதையும் பார்ப்பாங்க. 2வது பதிவா அணை கட்ட வேண்டும் என்பது என்னோட 2வது பதிவா இதை நான் எடுத்திருக்கிறேன். நன்றி, மகிழ்ச்சி.